ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறது க்ளோசிங் சம்மரி ஆஃப் டுடேஸ் வாட் ஹேப்பன் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். ஆக்சுவலாக என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். இனிமேட்டு ஈவினிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்தது ப்ளஸ் ஓவரால் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் நடந்தது, வேறு என்ன மாதிரியான மார்க்கெட் ஹேப்பனிங்ஸ் நடந்ததுன்றது தான் நம்ம வந்துட்டு இனிமேட் ரெகுலராக ஈவினிங் செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வாலட்டாலிட்டியாக இருந்தது. ஈவன் நிஃப்டியாக இருக்கட்டும் சரி, சென்செக்ஸாக இருக்கட்டும் சரி, பேங்க் நிஃப்டி வாஸ் அகெயின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை கம்பேர் பண்ணால் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1% டவுன். ஸோ நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தோன்னா 18,044 இருந்தது நேற்றோட க்ளோசிங்க. இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா 17,993 சொல்லிட்டு அது ஓப்பன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் லோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 17,915, ஹை பார்த்தோன்னா 18,16. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தோன்னா 18,17 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ விச் இஸ் லைக் பர்சன்டேஜ் பை நம்ம எடுத்தோம்னா 0.15% டவுன். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று க்ளோசிங் நம்ம வந்து 6433 க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு 130 பாயிண்ட்ஸ் கம்மியாகி 6295 வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. ரொம்ப லோவாக போச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு 59,967 போச்சு. அங்கேருந்து ரெக்கவரி பார்த்தீங்கன்னா 60,506 இந்த லெவல்ஸ்க்கு போச்சு. ஸோ ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 60,352 க்ளோஸ் ஆச்சு. ஸோ நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணோன்னா 60,433 60,352 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் தான் வந்துட்டு மேஜர் டவுன்ஃபால் இருந்தது, கிட்டத்தட்ட 0.9%. ஆக்சுவலாக ஸோ 1%க்கு வந்துட்டு 0.10% கம்மியாக இருந்தது. நேற்று அது க்ளோஸ் ஆயிருந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 39,368 க்ளோஸ் ஆயிருந்தது. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 39,206 ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா 38,800 வரைக்கும் போய் 39,220. ஸோ ஃப்ரம் டேஸ் லோலேருந்து கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வந்துட்டு விச் ஹஸ் கான் அப். அண்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 39,023 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் விச் இஸ் எட் டு ரீகைன் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு டு கேட்ச் அப் வித் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ போஸ்ட் தட் ரிசல்ட் 5.5% வந்துட்டு ஸ்டாக்ஸ் வென்ட் டவுன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கண்டினியூஸாக 3.5% வந்துட்டு லாஸ்ட் 2-3 செஷன்ஸில் வந்துட்டு போஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வி ஆர் சீயிங் மார்க்கெட் மூமெண்ட் எம்என்எம்ல. அது தவிர இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்இஜி கிட்டத்தட்ட 10% வந்துட்டு அப்சைடில் க்ளோஸ் ஆச்சு டியூ டு தி ரிசல்ட்ஸ். பம்பர் லிஸ்டிங் நைக்கா ஃபேஷன் பிராண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அவங்க அந்த பிஸ்னஸ் விமன் நேம் வந்து ஃபால்குனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பியூட்டி ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்க க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப் வந்து 1 lakh crore 1 lakh crore விச் இஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 55th லார்ஜஸ்ட் அண்ட் வேல்யூபிள் கம்பெனி நைக்காவாக வந்திருக்கு விச் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் த கம்பெனி. அண்ட் நம்ம பார்த்தோம் ப்ராஃபிட்ஸில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 years லாஸில் இருந்தாங்க. இந்த இயர் வந்து தே ஹவ் மேட் மோர் தென் 60 crores ஆஃப் ப்ராஃபிட். ஸோ கம்பெனி ஆன் அ க்ரோயிங் ட்ரெண்ட். அவங்க பேசும்போதும் வந்துட்டு ஷி ஹஸ் செட் வி டோன்ட் நீட் மச் ஆஃப் கேபிட்டலைசேஷன் தேவைப்படாது, பட் க்ரோவிங் வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த மார்க்கெட் அப்படின்ற வரும்போது இந்த பர்டிகுலர் ஐபிஓவில் கிடைச்சது வந்து ரீபேமெண்ட் ஆஃப் டெட்ஸ் இருக்க டெட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து தே வில் பி யூஸிங் தீஸ் ஃபண்ட்ஸ். ஸோ டாடா ஸ்டீல் வாஸ் டவுன் டுடே. ஸ்டீல் ப்ரைஸஸ் வந்து மேஜர் இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ சைனாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இம்பேக்ட் ஆனால் விச்சஸ் இந்த இம்பேக்ட் வந்து டாடா ஸ்டீல்லையும் காமிச்சது. ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்டீல் செக்டர்ஸ் நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது, சூப்பர் சைக்கிள் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இம்பேக்ட் வருன்றது நம்ம ஏற்கனவே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணதான். பிகாஸ் ஏன்னா ஒரே ஃபுல் ஃப்ளெஷ்டாகவும் வந்துட்டு மார்க்கெட்ஸ் மூமெண்ட் இருந்ததுன்னா விச் இஸ் நாட் அ குட் சைன் இல்லையா. ஸோ கன்சாலிடேஷன் இருக்கணும், கரெக்ஷன் இருக்கணும். That would add value to the stocks and as well as to the industry.
அதை தவிர நைக்காவை தவிர பேடிஎம் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே. ஸோ ஃபுல்லாக வந்து சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, விச் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் த கம்பெனி. பட் என்ன ஒன்றுனா, எல்லா மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எஃப்ஐஐ. ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனும் உங்களுக்கு வந்து 100% ஃபில் ஆயிடுச்சு. பட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே வந்து எஃப்ஐஐ, மினிமல் பர்சன்டேஜ் தான் வந்து டிஐயோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. இதை தாண்டி வந்து ஜஃபயர் ஃபுட்ஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் செகண்ட் டே. ஸோ பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இதை தவிர வந்து ஜொமேட்டோ ரீசெண்டாக ஐபிஓ, அதுவும் வந்துட்டு மார்க்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஐபிஓ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் இல்லை டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு தே வாண்ட் டு அக்வயர். ஸோ அக்வயர் பண்ணி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட $100 million ஒர்த் ஒரு 20 கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 கம்பெனிஸ் கிட்ட ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜொமேட்டோ வில் பி இன்வெஸ்டிங் இன் தீஸ் கம்பெனிஸ். ஓகே, இண்டிகோ, இன்டர்குளோப் ஏவியேஷன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து தே வாண்ட் டு சேலஞ்ச் த மார்க்கெட் அண்ட் கிவ் டஃப் காம்படிஷன் டு அக்ராஸ் ஆல் தியர் காம்படிட்டர்ஸ். ஒன்று சொல்கிறாங்க, ஏர் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தது, விச் வாஸ் அ மேஜர் கன்சர்ன். ஸோ தேட் தே வில் பி அட்ரஸிங் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த சிப் ஷார்ட்டேஜஸ் இருந்தது. மாருதி சுசுகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2025 வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர வந்து இன்னைக்கு வந்து செலிரியோ அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது வந்து வேரியஸ் மாடல்ஸ், 6 மாடல்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்ன பெஸ்ட் பார்ட்னா, மைலேஜை பொறுத்த வரைக்கும் 26 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குதான் பர் லிட்டரு. அதுவும் இந்த டைமில் வந்து 26 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குதுன்னா கண்ணை மூடிட்டு வந்துட்டு நிறைய புக்கிங்ஸ் போகும். பிகாஸ் என்ன, பெட்ரோல் ப்ரைஸஸ் ஸ்டீப். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்களுக்கு. ஸோ மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூவேஷன்ஸில் இருக்குது, கிட்டத்தட்ட 23x வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சாலிடேஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ் வந்து நடந்தால் தான், விச் இஸ் அ ஹெல்தி சைன் ஃபார் தி மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ தேட் இஸ் ஹேப்பனிங். மார்க்கெட்ஸ் வந்து சைட் வேஸில் தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அனலிஸ்ட் தான் வந்துட்டு தே ஆர் ப்ரெடிக்டிங். ஸோ கன்சாலிடேஷன் ஃபேஸை நம்ம தாண்டி வரும்போது தான் we will get into a positive side அப்படின்னு சொல்லிட்டு they have given feedback. ஸோ இதை தவிர வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, ஏர்டெல் 3% இயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம பார்க்குறோம். திருப்பியும் வந்துட்டு அது ஒரு 2 days பேக் வந்துட்டு அந்த கார்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ ப்ளஸ் அந்த எவர் கிரீனிங் ஆஃப் லோன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10% கம்மியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்டு பாசிட்டிவிட்டி இருந்தது, ஒரு 0.9%, ஒரு 0.1% அப்படின்னு லாஸ்ட் 2 செஷனில் வந்து இது இருந்தது. அகைன் இன்னைக்கு பார்த்தோன்னா 3% வந்துட்டு விச் த மார்க்கெட் இஸ் டவுன். ஓகே, நேற்று வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா, அட்வான்ஸ் டிக்ளைன்னா அட்வான்ஸ் வந்து பாசிட்டிவ் சைன் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து லோவாக க்ளோஸ் ஆயிருந்தோ அது வந்து டிக்ளைன் அப்படின்னு சொல்லுவோம். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸில் இருந்தது, ஒரு 750 கிட்ட வந்துட்டு டிக்ளைனில் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து 850 கம்பெனிஸ் கிட்ட வந்துட்டு அட்வான்ஸில் இருக்குது. ஸோ 950 கிட்ட வந்துட்டு டிக்ளைனில் போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் காட் இம்பேக்டட். இண்டெக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோன்னா பெருசாக எந்த இண்டெக்ஸும் வந்துட்டு பாசிட்டிவ் சைனில் இல்லை. ஸோ மெட்டல்ஸ் வேர் டூயிங் பேட் அண்ட் பேங்க்ஸ் வேர் அகெயின் இன்றைக்கும் சரியாக பண்ணல. கன்சியூமர் டூரபிள் செக்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 3 செஷன்ஸ் கண்டினியூஸாக வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4% கிட்ட வந்துட்டு அப்சைடு இருந்தது. ஸோ நேற்று பார்த்தோம், முந்தா நேற்று பார்த்தோம் 4.5% இருந்தது. ஸோ தேட் செக்மெண்ட் இஸ் டூயிங் வெல், கன்சியூமர் டியூரபிள் செக்மெண்ட்டு. இதை தவிர வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் இம்பேக்ட்ஸ் வந்துட்டு பிஓபியோட இம்பேக்ட் இருந்தது. பட் பேங்க்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, என்பிஐ இஷ்யூஸ் எதுவும் இல்லை, ப்ராம்ப்டாக வந்துட்டு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அகெயின் இட் வில் டேக் சென்செக்ஸ் or நிஃப்டி to the next level. So we'll have to wait and watch. Thanks for your time. Thanks for watching. Yeah, keep supporting us. Thank you.